வணக்கம், இது நம்ம சேனல் ஆல் ஃப்ளேவர்ஸ் கிச்சன். உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. வாணல்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுல வேக வச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய் கூட உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கணும். அப்போதான் உருண்டை பிடிக்க ஈஸியா இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு சேர்த்து 1/2 கப் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1.25 கப் போல தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த அளவுல மாவு தண்ணி சேர்த்து செஞ்சா போண்டா எண்ணெய் எதுவும் குடிக்காம சூப்பரா வரும். இந்த பதத்துல இருக்கணும். இப்போ போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாணல்ல பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மாவு சேர்த்தா மாவு கீழே தங்காம டக்குன்னு மேல வரணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதுல நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க மாவுல இந்த மாதிரி லேசா பெரட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை எண்ணெயில சேர்த்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற உருண்டைகளையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல மாவு நல்லா கோட்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா எண்ணெயில உருளைக்கிழங்கு பிரிஞ்சிடும்.
எல்லா போண்டாவையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். போண்டா நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி தட்டி விட்டுக்கலாம். அப்போதான் எக்ஸஸா இருக்கிற எண்ணெய்லாம் வடியும். பாருங்க, எண்ணெய் எதுவும் குடிக்காம குண்டு குண்டு போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. நீங்களே இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.